வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பிராந்தியத்தில் இன்று நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை 11 தேர்வு மையங்களில் 5000 மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் எழுதி வருகின்றனர். இரண்டு மாத பென்ஷன் தொகையாக 8965 மீனவ முதியோர்களுக்கு 4.98 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அறிவிப்பு. திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பார்னேஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி பிராந்தியத்தில் இன்று நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை 11 தேர்வு மையங்களில் 5000 மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் எழுதி வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மொத்தம் 557 நகரங்களில் மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 24 லட்சம் மாணவர்கள் இத்தேர்வை எழுதி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள 11 தேர்வு மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் 5000 மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுதி வருகின்றனர். தேர்வு மையத்திற்குள் காலை 11 மணி முதல் மதியம் 1:29 மணி வரை தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், மொபைல் போன், இதர தடை செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் தேர்வு மையத்திற்கு கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை. மாணவர்களுடன் வந்த பெற்றோர்கள் காத்திருக்க நிழல் பந்தல் மற்றும் குடிநீர் வசதியும் அமைக்கப்பட்டிருந்தது. தேர்வு மையங்களில் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். எதுக்கு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ண்ணா. புதுச்சேரியில் 2 மாத பென்ஷன் தொகையாக 8965 மீனவ முதியோர்களுக்கு 4.98 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மீனவ சமுதாய குடும்பங்களுக்கு முதியோர் பென்ஷன் மீன்வளத்துறை மூலம் வழங்கப்படுகிறது. 50 முதல் 59 வயதிற்குட்பட்ட மீனவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய், 60 முதல் 79 வயது வரை 3000 ரூபாய், 80 வயதிற்கு மேல் 4000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இத்தொகை மக்களவைத் தேர்தல் காரணமாக மார்ச் மாதம் வழங்கவில்லை. தேர்தல் முடிந்தும் கூட மீனவர் நலத்துறையில் தேர்தல் விதிகளை காரணம் காட்டி முதியோர் பென்ஷன் 2 மாதமாக பென்ஷன் வழங்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த 2 மாதங்களுக்கான பென்ஷன் தொகை நேற்று வங்கி கணக்கில் வரவு வைத்து மீன்வளத்துறை உத்தரவிட்டது. இதுகுறித்து மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மாதந்தோறும் மீனவர் முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய தொகையானது மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு மொத்தம் 4,98,69,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இதன் மூலம் 8965 நபர்கள் பயனடைவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பார்னேஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பார்னேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக இத்தலத்தில் திகழ்வதால் இவ்வாலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம். மேலும் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலாவாக எடுத்து சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடி மரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் மேற்படிப்பிற்காக குடியிருப்பு மற்றும் சாதி சான்றிதழ் வழங்குவதற்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பு மிகுந்த வரவேற்புக்குரியது. இந்த சான்றிதழ்களை பெறுவதற்கு மாணவர்களும் பெற்றோர்களும் தாலுகா அலுவலகங்களுக்கு நடையாய் நடந்து அலையாய் அலைந்து லஞ்சம் கொடுத்த பின்புதான்
சான்றிதழ்களை பெற முடியும் என்ற ஒரு அவல நிலைக்கு இன்று ஒரு தீர்வு காணப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் நிகழும் இந்த சிரமத்தை இதுவரை யாரும் கண்டு கொள்ளாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அரசு துறையை மக்களுக்கு அருகாமையில் கொண்டு செல்லும் இந்த முயற்சி ஒரு நல்ல அரசாங்கத்தின் அறிகுறியாக தோன்றுகிறது. இந்த சான்றிதழை கிராம அலுவலரே அளிக்கலாம் என்று அதிகாரத்தை பரவலாக்கினால் இன்னும் இது சிறப்பாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கல்லீரல் சிகிச்சை மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை கொக்கு பார்க் அருகே ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனை அமைந்துள்ளது. பல்வேறு அறுவை சிகிச்சைகளில் முதன்மை மருத்துவமனையாக திகழும் ஜெம் மருத்துவமனையில் புதியதாக கல்லீரல் சிகிச்சை மையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ஜெம் மருத்துவமனைகளில் தலைவர் டாக்டர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கல்லீரல் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து வாழ்த்தினார். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் தலைமையில் இரைப்பை குடலியல் நிபுணர்களான டாக்டர் சசிகுமார் மற்றும் டாக்டர் சுகுமார் அடங்கிய குழு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளது. திறப்பு விழாவினையொட்டி இலவசமாக கல்லீரல் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த நோயாளிகள் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பழக்கமாகட்டும், வேறு ஏதாவது நோய், ஹெப்படைட்டிஸ் மாதிரி ஏதாவது நோயாக இருந்ததுன்னா அதை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நிறுத்திடலாம். இதுக்கு மேலே இதுலேருந்து ஃபேட்டி லிவர் நிறுத்தினா ரிவர்ஸ் ஆகும். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 2 நபர்களிடம் 89,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் சத்யவன்குமார். இவரது மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய நபர் வங்கியில் இருந்து பேசுவதாகவும், உங்கள் பழைய டெபிட் கார்டு காலாவதியாகிவிட்டது, புதிய கார்டு வந்துள்ளது எனவும் அதற்கு பழைய கார்டின் விவரங்களை கேட்டார். விவரங்களை கொடுத்த பின் மொபைல் எண்ணிற்கு வந்த ஓடிபி எண்ணையும் கொடுத்தார். அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 26,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. அதேபோல் ராஜாராமன் என்பவரிடம் பேசிய நபர் வங்கியில் உங்களது காப்பீடு திட்டத்தை புதுப்பிக்க வங்கி விவரங்களை, கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டு பெற்றார். பின் மொபைல் எண்ணிற்கு வந்த ஓடிபி எண்ணையும் கொடுத்து அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 63,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. இருவரும் அளித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளம் மின்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் நாளை காலை 9 மணி முதல் 5 மணி வரை மூலகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மூலகுளம் மின்பாதையில் நாளை பராமரிப்பு பணி நடைபெறுகிறது. இதனையொட்டி நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சண்முகாபுரம், ரமணபுரம், தட்சிணாமூர்த்தி நகர், KPS நகர், சொக்கநாதன்பேட்டை, கதிர்காமம், திலாசுப்பேட்டை, காந்தி நகர், சத்தியமூர்த்தி நகர், கனகன் ஏரி சாலை, ரத்னா நகர், ஆருத்ரா நகர், ஸ்ரீராம் நகர், மருதம் நகர், சத்யசாய் நகர், அம்பாள் நகர், நவசக்தி நகர், திலகர் நகர், மோகன் நகர், SBI காலனி, தந்தை பெரியார் நகர், கணபதி நகர், மணக்குள விநாயகர் நகர், குமரன் நகர், மூகாம்பிகை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கோடை காலத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் மணிகுண்டு அருகே அமைக்கப்பட்டு இருந்த நீர்மோர் பந்தலை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். புதுச்சேரியில் கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் மணிகுண்டு அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் தேசிய அளவிலான 2வது மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் துறையில் தரமான ஆராய்ச்சியின் புதிய முன்னோக்குகள் என்ற தலைப்பில் 2ஆம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் தனசேகரன் இவ்விழாவினை தொடங்கி வைத்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்து மாநாட்டின் கருப்பொருளை விரிவுபடுத்தினார். விழாவில் பொருளாளர் ராஜராஜன், மருத்துவக் கல்லூரி பதிவாளர் தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் வெங்கடாஜலபதி, செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ்ச்செல்வி மற்றும் கஸ்தூரி காந்தி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் புனித ஜோஸ்வின் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை, இந்திரா நகர் மற்றும் திருமலையான் நகர் ஆகிய பகுதியில் புதிதாக புத்து மாரியம்மன், நாகத்தம்மன் ஆலயங்கள் கட்டுவதற்கான பாலஸ்தாபனம் நடைபெற்றது. மடுகரை கிராமம் திருமலையான் நகரில் அமைந்துள்ள புத்து மாரியம்மன் ஆலயத்திற்கும், இந்திரா நகரில் அமைந்துள்ள நாகத்தம்மன் ஆலயத்திற்கும் புதிதாக கோவில் கட்டுவதற்கான பாலஸ்தாபனம் செய்யப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ பால விநாயகர், பாலமுருகன், புத்து மாரியம்மன், நாகத்தம்மன் மற்றும் பரிகார மூர்த்திகளை முன்வைத்து கணபதி ஹோமம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் ஆலய திருப்பணி குழு தலைவர் தனபூபதி மற்றும் கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிராந்தியத்தில் இன்று நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை 11 தேர்வு மையங்களில் 5000 மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் எழுதி வருகின்றனர். இரண்டு மாத பென்ஷன் தொகையாக 8965 மீனவ முதியோர்களுக்கு 4.98 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அறிவிப்பு. திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பார்ணேஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.